20ஆம் வசனம் வாசிங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி 18-19 வாசிங்க. புரியும். கர்த்தருடைய ஆவியானவர் எவன் மேல் இருக்கிறார்? என் மேல் இருக்கிறார். தரித்திரத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணினார். போதும். 5-6 வாசிமா. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் சொல்றோம். ஆண்டவர் அது ஒரு வசனம் வரும். 20ஆம் வசனத்துல ஆண்டவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். எப்படின்னா இயேசு கிறிஸ்து உலகத்துல ஊழியம் செய்யும் போது குற்றம் கண்டுபிடிப்பதிலே ஒரு நோக்கமா இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளா நம்ம வாழறோம். ஆண்டவர் தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6-7 வாசிங்களேன். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். வேறொருவர் ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபவாசித்தார். அங்கே சூமின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படிக்கு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குவாரோ அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இப்ப நாமெல்லாம் எந்த நோக்கத்தோடு இருக்கிறோம்னு சொல்லி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல போறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் நோக்கம். நம்மளுடைய நோக்கம் என்ன? நோக்கம் மீன்ஸ் எதிர்பார்ப்பு, விஷன் கூட சொல்லலாம். நம்ம நோக்கம் என்ன? எதுக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? ஏன் அவர் ஏற்றுக்கொண்டோம்? ஆனா இங்க வேத பாரகரும் பரிசேயரும் அவங்க ஓய்வு நாள்ல வராரு. சூபின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஜெபம் பண்றாரு. அவன் கை சரியாகி போச்சு. ஆனா கை சரியானது அவங்க பார்க்கல. என்ன செய்யறாங்க? ஓய்வு நாள்ல நீ எப்படி ஒரு மனுஷனை சுகமாக்கலாம்? இது தப்பா ரைட்டா? ஓய்வு நாள்ல நீ ஓய்வு நாள்ல வந்து பழைய ஏற்பாட்டின் படி ஓய்வு நாள்ல நம்ம சமையல் கூட பண்ணக்கூடாது. வீட்டுல சாப்பாடு கூட சில பேர் காலையில நான் செஞ்சு வச்சுருவேன். வீட்டுல எங்க வீட்டுக்காருக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போம். ஆனா பழைய ஏற்பாட்டு வேலை எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. ஆனா புதிய ஏற்பாடுல அப்படி இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை வராரு. ஓய்வு நாள்ல பரிசுத்த ஓய்வு நாள்ல வந்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது ஒரு சூபின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். கையே இல்லை அவனுக்கு. அவனை பார்த்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே கத்து பரிசேயர் சதுசேயர் வந்து 2 கேட்டகரி ஆளுநர் இருந்துச்சு. சதுசேயர் யார், பரிசேயர் யார் தெரியுங்களா? சதுசேயர் பரிசேயர் நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. இல்ல என்ன சொல்றான்? திருப்பி வசனத்தை வாசிங்க. வேத பாரகர் 3 பேர் இருக்காங்க. 3 ஆள். சதுசேயர், அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் கண்டுபிடிக்கும்படிக்கு ஓய்வு நாளில் நோக்கமாயிருந்தார்கள். எப்படியாவது இருந்தால் வந்து என்ன செய்ய போறாரு? அந்த குஷ்டரோகி சுகமாக்க போறாரு. இவரை கண்டுபிடிச்சலாம் சொல்லி அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு நோக்கமாக இருந்தார்கள். 1. 2வது 9ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது. சீக்கிரம் வாசிங்க. அதே லூக்கா 9:52 வாசிக்கும் போது தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் ஆயத்தம் பண்ணும்படி பிரவேசித்தார்கள். நோக்கமா இருந்தபடியா அவரை ஏற்றுக்கொள்ள. நல்லா கவனிங்க. உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா கர்த்தருக்கு சொல்ல கவனிங்க. கண்பான தேவப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? எதனால நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லுங்க. நான் வெளியாளு கிடையாது. நித்திய ஜீவனை அடையபடிக்கு அப்புறம் சமாதானமா இருக்கிறதுக்கு அப்புறம் பாவெல்லாம்
மன்னிக்கப்படுறதுக்கு அப்புறம் இல்லம்மா, நம்முடைய அதாவது இந்த உலகத்துல நம்ம 1000 தான் சம்பாதித்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஏன்னா இவங்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதே நோக்கமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போறேன்னு சொல்றாரு ஆண்டவர். இவங்கெல்லாம் என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் இதே வேலை தான். எப்படியாவது ஆண்டவர் அப்ப 4 கூட்டம் ஆண்டவர் கூட தெரிஞ்சது தெரியுமா? ஒண்ணு என்னது, ஏசப்பா கூட போன நல்லா சாப்பாடு. சாப்பாடு பிரச்சனையே கிடையாது. 5 அப்ப 2 மீன் கூட 5000 பேர் கொடுத்துருவாரு அவருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஏதாவது தவறு பண்றாரா? இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. ஊழியத்துல ஒரு சின்ன தவறு யாருன்னா பண்ணிட்டா கூட அதை பெருசாக்குறது. மூணாவது, அவர் செய்யற அற்புதங்கள் அதிசயங்களை பாருப்பா. படுத்து கிடந்த லாசரு போய் 4 நாள் ஆச்சு, கிட்ட போயிட்டு லாசரு வெளியே வாட்ட உடனே அவன் வெளியே வந்துட்டான்பா. என்ன ஆச்சரியப்பா, என்னப்பா டெய்லி கூட போன அதிசய அற்புதம் நடந்துகிட்டே இருக்கிற ஒருத்தன். 4வது தான் உண்மையா அவரை பின்பற்றினவர்கள். வாழ்விலும் தாழ்விலும் உண்மையாகவே அவரை பின்பற்றி மரணமே வந்தாலும் அவருக்காக வைராக்கியமா இருக்கிற கூட்டத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதான் நம்ம நோக்கம் எங்க இருக்கணும்? பரலோகத்தின் மேல, உலகத்தின் மேல் நோக்கம் இருக்கக்கூடாது. உலக காரியங்கள் மேல நோக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா கண்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எனக்கு ஒரு காரியம் வந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் யார் தெரியுங்களா? வாசிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 3:3 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். அவர் சொல்றார், தன்னுடைய பெருமையை சொல்றார். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவன், எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. ஆமென். இருந்து வல்லமையையும் அறிந்திருக்கிறேன். எப்படியாக மரித்திருந்து உயிரோடு எழுந்திருக்கும்படிக்கு நஷ்டமும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினான் என்று எண்ணாமல் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் சொல்ற, முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நாடி தேவன் அழைத்த அந்த பரம அழைப்புக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க வீட்டுல சென்று போய் வாசி பாருங்க. எனக்கு பில்டிங் வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நாட்களிலே பெரிய பணக்காரன். அவர் கப்பல் வச்சு நாளாம் சொல்றாரு, நான் இந்தியனுக்கு நான் பிறந்த
எபிரேயன், மாம்சத்தின்படி பரிசேயன், கிறிஸ்தவனை துன்பப்படுத்தினவன். இதெல்லாம் செஞ்ச எனக்கு ஆண்டவருடைய அறிவின் அந்த அன்பின் அறிவை நான் எப்படி அறிந்து உயிர்த்ததில் எப்படியாவது பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி எனக்கு இருக்கிற எல்லா டேலண்டையும் நான் குப்பையா கருதுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இவங்க சொன்னாங்க ஏதோ ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் போனேன், போய் அவங்கள தேடி போனா அவங்க சொன்னாங்க எங்க போறீங்க சிஸ்டர்னா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு பொண்ணு மிஷினரி ஆகி போச்சு. வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நேர ஒரு கண்ணு தெரியாத பிள்ளைங்க, பிளைண்ட் ஸ்டூடெண்ட், பெரிய ஆஃபீஸர் அவங்க வேலையும் பாதிலே விஆர சுற்றுறாங்க. போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு போயிட்டு தலைவாரி தலையில் எண்ணெய் போட்டு அவங்கள குளிக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருந்துட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அவங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ, நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நாள் நாங்கள் யாருக்கோ பிறந்த நாள் நினைக்கிறேன், ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பிஸ்கெட்டு, அப்புறம் எண்ணெய்ங்க, சோப்புங்க இதெல்லாம் வாங்கி யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து அப்போ ஞாபகம் வந்து சொல்லுது. அந்த இடத்துல அந்த ஹார்பனேஜ் இருக்குது, அங்கே போகலான்ட்டு போனால் இவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன சிஸ்டர்னா, இது நான் ரெகுலராக பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய ஆஃபீஸர், லட்ச லட்சமாக சம்பளம் வாங்கணும். அவன் நினச்சிருந்தா இன்னும் வேலைக்கு என்ன செய்யலாம், போயிட்டு சம்பாதிக்கலாம். ஆனால் அவங்கள மேன்மை தெரியுமா, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், கஷ்டப்படுறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், சத்திய மரியாதைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாய் கருதுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நமக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படியாவது பரலோகம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க ஏசப்பா முகமுகமா சந்திக்க போறோம் சொல்லுங்க. பாட்டுக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். Hallelujah.
பெரிய சபைக்கு போவேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பணக்காரங்க இருந்தாங்க. நான் சத்தியத்துக்கு சாட்சியாக சொல்கிறேன். போய் உட்காந்துக்கிறேன். அங்கெல்லாம் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணும். ரொம்ப வயசானவங்க தான் என்ன செய்யணும், சேரில் உட்காரணும். இந்த வாலியமான ஆட்கள்லாம் எங்கே உட்காருவாங்க, முட்டி போட்டு இருக்கணும். நான் போய் முட்டி போட்டு போய் என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்தேன். அவரை பார்த்தேன். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காரை பார்த்தா அப்போவே அது பெரிய கார், எக்கச்சக்கமான கடைசியில் பார்த்தா யாருன்னு பார்த்தா சென்னையில் ஒரு பெரிய பணக்காரர். சென்னையில் ஒரு பெரிய பணக்காரர். அழகாக அந்த காரை இந்த தட்டினார் பாருங்க டிரைவரு. டப்புன்னு சவுண்ட் வந்துச்சு. அந்த கார் மேலே சவுண்டு வந்தோடனே பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறாரு. இவர் வந்து உள்ளே வந்து அமைதியாக கீழே உட்காந்துட்டார். வேஸ்டி கட்டின்னு உட்காந்துருக்கு. அவங்க சொல்கிறார், என்ன தம்பி கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சாருட்டு பெருவங்களுடைய நீ கார் சத்தம் பயங்கரமாக இருந்தது. ஊழியர்கள் நம்மளால் என்ன பண்ணுவோம், இந்த ஆளுக்கு போகிறாங்க. அவர் ஒன்றுமே பேசுகிறேன். ஐயா சாரி ஐயா, டிரைவர் தெரியாமல் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து கீழே. ஒருத்தர் தான் பார்த்தா நிறைய பேர் அதே போல ஆட்கள். அப்ப என்னன்னா, நமக்கு கொடுக்குற ஐஸ்வர்யத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அதை பத்தி இல்லை. என்னுடைய தேவை எப்படியாவது இயேசுடைய பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரத்தை கொள்ளணும். அதான் நம்மளுக்கு நோக்கமா இருக்கணும். இந்த வியாதி, பலவீனம், போராட்டம், பிசாசு அதெல்லாம் வந்து 2வது பட்சம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டதோ அதை நான் ஆசையாய் தொடரேன். பவுல் யாரு, சாதாரணமான ஆள் இல்லை, கடைசியா கண்டுபிடிக்கப்பட்ட மனுஷன். ஆனா அவர் தான் வேதத்துல பயங்கரமான காரியம் செஞ்சுக்கிறார். பேதுரு செய்யறதுல அவர் செஞ்சிருக்கிறார். தைரியமா பேசியிருக்கிறார். கிறிஸ்தவங்களை கொலை பண்ண எழுப்பின மனுஷன். நான் உண்மையிலே நீங்க நம்ப கட்டிப்போங்க. கர்த்தர் கிறிஸ்துவ நான் அவ்வளவு சீக்கிரம் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளேன். எனக்கு சின்ன வயசுல இயேசு நான் தெரியும். சின்ன வயசுல ஆசைனா மாதா கோயிலுக்குலாம் போவோம், வருஷம் போவோம், மொட்டை அடிப்போம், எல்லாம் செய்ய எல்லா காரியமும் செய்வோம். ஆனா நம்ம செய்த பாவம் வந்து அவளை சீக்கிரம் இயேசு கிட்ட நம்மளை கிட்ட சேர்க்கல. மோசே கூட பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அதே பிலிப்பியர் 4 அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. அதுக்கப்புறம் நான் எபிரேயருக்கு போறேன். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல், நீங்க இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையா இருந்தா எதை குறிச்சு கவலைப்பட வேணாம். ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை சொல்லுவோமா? இதான் சத்தியம். நம்ம எந்த நோக்கத்துக்காக வரோம்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆண்டு நமக்கு முன்பாக வைக்கிறார். இதெல்லாம் உடுப்பது இல்லை, ஆனால் கர்த்தர் அது செய்ய வேண்டியதெல்லாம் நீ ஒண்ணுமே செய்யலாம் கூட கர்த்தரோட சாப்பாடு கொடுப்பார். அன்னைக்கு சொல்லுவோமா? நீ ஒண்ணுமே பண்ணணும், கர்த்தர் துணி கொடுப்பார். எல்லாம் செய்கிற தேவன் நம்ம ஒண்ணுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில அதுதான். நம்ம வந்து என்ன, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு கூட இப்படின்னு உண்மையிலே சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 11, 6, 7, 8 வாசிங்க முதல்ல. எபிரேயர் புத்தகம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம காலத்துல நீங்க அந்த தயவு செய்து 11ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல மோசே குறித்து சொல்லுது. எபிரேயர் 11:24 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே மோசே நான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியே, நல்லா கவனிங்க கண்பான வாலிப சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உண்மையிலே இந்த கையில வந்து உங்க கையில தான் கொடுத்துருக்கிறார். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயசாகி போச்சு. விசுவாசத்தினாலே மோசே எங்க இருந்தா? பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தான். பார்வோனுடைய அரண்மனை எப்படி இருக்கும்? அரண்மனை எப்படி இருக்கும்? எல்லா சாஸ்திரமும் கற்றவன் எல்லாம் இருந்தா. ஆனா வேதம் சொல்லுகிறது அதையெல்லாம் அவன் வெறுத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? வசந்த வாசிமா தொடர்ந்து. பார்வோனுடைய வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷம்
பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் ஒரு மீடியேட்டரா மாத்திரம் ஆண்டோட முகமுகமா பேசுறது நல்லதா இல்ல பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கு நல்லதா? பாருங்க, அதை விட்டுட்டா நேரா வனாந்திரத்துக்கு போனா வனாந்திரத்துல 40 வருஷம் ஆடு மாடுகளை மேய்க்கிறான். ஒண்ணுமே புரியல அவன். ஏன் நம்ம வந்தோம்னா அந்த எகிப்தில் இருக்கிற பாவ சந்தோஷத்தை விட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் ரொம்ப மேல் நினைச்சான். நீங்க சொல்லுமா? அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒரு 2 சகோதரிங்க, இப்ப கூட ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அந்த கூட ரொம்ப வைராக்கியமா இருக்குது. பாஸ்டர், நான் நகை வந்து போடக்கூடாது, நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் பாஸ்டர். வந்து பார்க்குறோம் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குது, ஆனால் நகை போடணும். நான் கல்யாணமே ஆனாலும் பரவாயில்லை, ஆகட்டும் பரவாயில்ல, நகை போட மாட்டேன்னு ஒரு பொண்ணு பிரதிஷ்டை இன்னும் இருக்குது. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து நகையெல்லாம் கட்டி போட்டுட்டு எனக்குன்னு ஒரு ஆளை கர்த்தர் செய்வாரு, நியமித்து வச்சிருக்கிறாரு. அவர் கண்டிப்பா வருவாரு, நிச்சயமா என்ன கல்யாணம் பண்ணுவாரு, நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி வந்துட்டாங்கன்னா அப்பவே ஸ்பாட்ல என் நகையெல்லாம் கட்டி நான் சர்ச்சைக்கு போட்டுருச்சு. நடந்த உண்மையை சொல்றேங்க. வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு பையன் வந்தான். அவன் ராஜகுமார் மாதிரி இருக்கிறான். ராஜகுமார் எப்படி இருப்பான் பார்த்துங்க, எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான வந்து பொண்ணு சகப்பா அழகா இருக்கும். பார்த்த உடனே அவன் உருவா கூட கேட்கவே இல்லை, இந்த பொண்ணு பிடிச்சிருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா தயவு செய்து சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், ஒரு காலத்துல அது எப்படி இருந்தீங்களே தெரியல. இனி கர்த்தருக்குள்ள விசுவாசமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற மனவாளனோ மனவாட்டியை தான் நீங்க கட்டிக்கணும். இந்த லவ் ஜவ்வு கிவ்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை தப்பிச்சுட்டு இருக்கலாம் நீங்க. ஆனா இனி வர போனால் அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களை நம்பி ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி ஜபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் யோசனை பண்ணி பார்க்கிறேன், யோசேப்பு மாத்திரம் கொஞ்சம் இசைவா இருந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அடுத்த யோவான் சொல்ற, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலே என்ன பண்றேன்? சந்தோஷப்படுகிறேன். நீங்க சாத்தானை ஜெயித்ததுனால சந்தோஷப்படுறேன்னு சொல்ற. சாத்தானை ஜெயிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை தவிர எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு எல்லாத்தையும் போய் அப்படியே புகுந்ததுல வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்றது உண்மையில சொல்றேன், தேவ சமூகத்துல சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒன்றிய வாழ் புத்தகத்தை சொல்றேன், வாலிபரே நீங்கள் பொல்லா 4ஆம் அதிகாரமா, தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிப்போமே ஜெயிக்க முடியாதா? இதெல்லாம் டெம்டேஷன் தாங்க. தண்ணி அடிக்கிறது, இப்ப நான் வந்து தண்ணி அடிக்காத ஆள் கிடையாது. பயங்கரமா தண்ணி அடிச்சு சொன்னேன், பயங்கரமா பான் பராக போட்டுவேன், பயங்கரமா சிகரெட் குடிச்சுவேன். இப்பயும் ஓப்பனா சொல்றேன், அவ்வளவு கெட்ட பழக்கத்துல ஏன் தெரியுமா அவ்வளோ ஒரு பையனா ஆயிட்டு கடைசியில ஆன்மீகத்தை தேட ஆரம்பிச்சேன். என்ன ஆன்மீகம், யார் யார் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு காரியம் வந்துச்சு. நீங்க என்னுடைய தாட்ல கூட பாருங்க, சில நடிகர் கூட நிறைய படம் நடிச்சு திடீர்னு மென்டல் மாதிரி ஆயிட்டாரு. இப்போ வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு எங்கெங்க போயிடுறாரு. ஏன்னா ஆன்மீகத்தில், ஆனா ஆன்மீகத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா போன. நான் யாரு பிறப்பில யாரு? கிறிஸ்தவ தான், என்ன தெரியும், இயேசுநாதர் யாரு தெரியும், மாதா யாரு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா எனக்குள்ள என்ன இல்ல, சமாதானம் இல்ல. உண்மையான கடவுள் ஒரு தடவை எனக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒல்லி ஆயிட்டு, எனக்கு பிசாசு பிடிச்ச மாதிரி ஆயிட்டு சொல்லி ஒரு இடத்துல, இது பிசாசு பிடிக்கல, ஒருத்தர் போய் நான் ஜெபம் பண்ண சொல்லி ஒருத்தர் ஜெபம் இல்லை, கோயிலுக்கு முன்னாடி சுத்தி போடுவாங்க பாருங்க, அவங்க கிட்ட போனாங்க. அவங்க கிட்ட போனா அவங்க சொல்றாங்க, உனக்கு பின்னாடியே ஒருத்தர் நிக்கிறாருப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது. இன்னொரு மந்திரவாதி கிட்ட இவங்களும் எங்கிட்ட போனாங்க. கும்பல் 6 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு அப்புறம் அப்படித்தானே ஒரு பாய் கிட்ட போனாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டாங்க. ஏன் நான் போய் நீங்க உட்காந்துக்கிறேன், என்னை பார்த்து சொல்றாரு பாய், அப்போ அவர் பெரிய இடத்துல இருக்கிறாருப்பா, அவர் டச் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா போய் என்ன பண்ண தெரியுங்களா, எல்லாம் சொன்னாங்க, நீங்க மயிலாப்பூர்ல என்ன இருக்குது, ஒரு ராமகிருஷ்ண
ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மண்டபம், தியான மண்டபம் இது. அங்க போய் தியானம் பண்ணினாங்க. உடனே இங்கிருந்து என்ன தெரியுமா, பைக் எடுத்து நேரா விசாரிச்சு போயிட்டேன். நடந்த உண்மையை சொல்ற, சாட்சி சொல்றேன். அங்க போய் உட்காருறேன். உட்காந்து அப்படியே கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்றேன். ஒண்ணுமே வரல. அப்புறம் போயிட்டு பார்த்தா விவேகானந்தருடைய குரு தான் அவரு. யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் எழுதியிருக்கிறாரு, இந்த உலகத்திலே கடவுள் என்று சொல்லி நான் ஒருவனை வணங்கினேன் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள். இருந்த ரத்தத்தை புழிஞ்சி அவர் பாதத்தை கழுவுன்னு சொல்லிட்டாரு விவேகானந்தர். சில புத்தகம் நான் படிப்பேன். ஏன்னா நான் வந்து அட்வான்ஸ் தமிழ் படிச்சதுனால எனக்கு இந்த தமிழ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால தான் பசங்களோட தமிழ் எல்லாம் படிக்கணும் திட்டுவேன். இங்க பசங்க படிக்க சொன்னா தப்பு படிக்கிறது கோவம் வரும். தமிழ் தப்பா வச்சா கோவம் வரும். அதான் தமிழ்ல அவங்களுக்கு பேர் வச்சேன். எஸ்தர் கயல்விழி எப்சி மாதிரி எழிலரசி பேர் வச்ச காரணம் தமிழ் மேல ரொம்ப காதல். அப்போ அட்வான்ஸ் தமிழ் படிச்சுட்டேன் நான். நான் படிக்கும்போது அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழ், அந்த கால கதையெல்லாம் இருக்கு. அதை படிச்சதுனால எனக்கு நல்லா படிப்பேன். கத்திரிக்கு நற்றினி, குறுந்தொகை, 500, 100, 10, 10, பரிமாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் 14 கீழ்கணக்கு இதெல்லாம் படிப்பேன். பசங்க தெரியாது. 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு கணக்கான உண்மை தெரியலாம். அந்த மாதிரிலாம் படிச்சுடுறாங்க. அவன் படிக்கும் போது அந்த அகத்தியர், இந்த பழைய ஆட்கள்லாம் பாத்தீங்களா, நீங்க ஐயருக்கு சொல்ற மந்திரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. பிரம்மபுத்திராய நமக, விருட்ச சூலாய நமக, தரித்திர நாராய நமக, இதெல்லாம் யாரை குறிப்பிடுறது? என் ஆண்டவராக பேசுவதான் குறிப்பிடும். அலையா சொல்லுவோமா? ஏழைகளுக்காக தரித்திரம் கொண்டு கோலம் பூண்டவனே உண்மை நமஸ்கரிக்கிறேன். விருட்ச சூலாய நமகனா சிலுவை போன்ற மரத்திலே தொங்கினவனே உனக்கு உன்னை நமஸ்கரிக்கிறேன். கன்னி சுத்தான கண்ணீர் வயிற்றிலிருந்து பிறந்தவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். நம்ம தெரியாம ஆயிரட்ட கொடுத்துட்டு அலையா சொல்லுவோமா? அகத்தியர் புக்கு படிச்சு பார்த்தேன். அகத்தியர்ல எழுதுறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகத்தியர் வந்து அந்த ஞானம் என்ற 30ஆம் அதிகாரத்தை 25ஆம் காரியம் சொல்லி அவர் சொல்றார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதரை படைத்த பின் குளத்தில் தாழ்த்து குருவாய் வந்து வணங்குவாய் ஜெகஜோதி. யார் சொல்லுங்க? அகத்தியர் யாரு? முனிவர். அதான் நமக்கு தெரியும், குள்ளமா இருப்பாரு இல்ல? அவர் சொல்றாரு, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின் கோலயத்தில் தானிருத்து குருவாய் வந்து கனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாயே. தெரியுமா? இந்த உலகத்திலே படைத்த தெய்வம் படைத்த பின்பு மனுஷனா வந்து மனுஷன் மத்தியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியம் செய்து மனைவி இன்னும் ஏசினாருங்க. ஆமா, நம்ம முன்னாடி கூப்பிட்ட கடவுளுங்களாம் 2, 3, 4 இருக்கும். ஆனா இவருக்கு சம்சார பந்தம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம உருவாக்கின கடவுள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவரு ஆமா மச்சான் அந்த மாதிரி இருக்கிறாங்க? கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்தை உருவாக்கினவர். சம்சார பந்தம் ஒன்று இல்லாமல் அவருடைய சீசன் சொன்னா சீசனை இருத்தி போட்டு சன்னியாசி போல வாழ்ந்து அவங்கள உலகம் முழுவதும் நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றதுக்காக சீசன் அம்சார். அதுல ஒருத்தர் தோமா இங்க வந்து மறிச்சது. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இதெல்லாம் தெரியாம நம்ம இயேசு நாட்டை வரோம். யார் அவர் தெரியல. அவர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, திருமூலர் மந்திரம் படிச்சுக்கிறீங்களா? திருமூலர் நட்டக்கல்லு பேசுமோ நாதன் இருக்கையிலே. உள்ள ஒருத்தர் நாதன் இருக்கிறான், நட்டக்கல்லாம் பேசுமா? அதெல்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சுத்தமா. பைபிளே மாத்திரம் படிக்காதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், ஓ உண்மையான தெய்வம் நம்ம பின்னாடியே நின்றுங்கிறாரு. சொல்லி பத்தியா ஒரு பேரை ஆடும் போது உன் பின்னாடியே ஒருத்தர் நிற்கிறாரு. அப்ப இதை ஃபாலோ பண்ணுவாரு அவரு. நீ அவருக்கு வேணும்னா தூக்கிடுவாரு. நீ எவ்வளவு பேர் கலெக்டர் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் விட்டு வந்து இயேசுக்கு ஊழியம் செய்ய சொல்லுவார். எனக்கு ஊழியெல்லாம் விருப்பமே கிடையாது. நல்லா சம்பாதிக்கணும், சபைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அப்படியே போயிட்டு பார்த்தேன். இல்லை
பவுல் சொன்ன நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எவ்வளவு வேதனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம். நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சுக்கிறோம், காலையில பயங்கரமான போராட்டம். இந்த போராட்டம் நமக்கு தேவையான்னு கூட யோசிப்பேன். ஆனா கிறிஸ்துவின் மேன்மையை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றிருக்கிறார். சொல்லுவோமா? அப்ப ஜோதிமயமான இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் உன் வாழ்க்கையை ஒளியாய் மாற்ற முடியும். அவர்தான் இருளை வெளிச்சமாய் மாற்ற முடியும். அவர்தான் உன் பாவங்களை மன்னிக்க முடியும். அவர்தான் ரத்தத்தை உனக்காய் கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நாம் என்ன செய்யறோம்? அசால்ட் பண்ணிடுறோம். அவரை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்க தப்பு பண்ணா அதை பத்தி கவலை இல்லை. அவர்தான் இயேசுன்னு ஏற்றுக்கொண்டு வாலிபர்களுக்கு விசேஷமா சொல்றேன். ரகசியமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் இதெல்லாம் தயவு செய்து இருந்தா இன்னைக்கு விட்டுருங்க. ஏசப்பா என்ன நீ என்னங்க செய்யுங்க, நீங்க அவர் கையில உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு வைத்துருவேன். நீங்க எவ்வளவு வாலிப பசங்களை கத்த வைத்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன் இல்லையா? அவர் கையில ஏசப்பா என்ன உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், என்ன உயர்த்துங்கப்பா. மோசே மாத்திரம் ஆண்டவர் பேச்ச கேட்காம அப்படி இருந்தா வாழ்க்கை என்ன இருக்கும்? அவர் மீடியேட்டரா வந்திருக்க மாட்டான், கர்த்தரோட தெரிந்து கொண்டிருக்க மாட்டார். ஆனா அவர் வந்து என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தான் நான் வாழ போறேன், கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தான் நான் வாழ போறேன், எனக்கு இந்த மேன்மை வேணான்னு சொல்லி மேன்மை உதறிவிட்டு வந்தபடினால இன்னைக்கு நம்ம சொல்றோம் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி உலகத்துல இல்ல. அப்ப அந்த வாழ்க்கை வேணுமா? பரலோகம் போற வாழ்க்கை வேணுமா? இல்ல பாதாளத்துல எரிகிற அக்கினி கடல்ல அக்கினி குப்பரையில அப்படியே உழுந்து நரக வாழ்க்கை? எல்லா கிறிஸ்துவனும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா சொல்லுவா? வெளிப்படுத்தல் விசேஷம் இருக்குது. வாசிங்க 21 அதிகாரம் 1ஆம் வசனமா? சீக்கிரம் வாசிங்க. நல்ல கவனிங்க. இயேசு யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க உண்மையா? ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா அக்னிக்கு போவாங்க? பயப்படுறோம். சாவை குறிச்சு பயங்குதா? யாருக்கெல்லாம் பயம் இல்லை? பாட போறேன், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், கைத்தறி பாடணும். கையில இறங்கினீங்கன்னா அவுட்டு. பயமே இருக்கக்கூடாது. நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை குறிச்சும் பயப்படாது. ஐயோ என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, பயப்படாதே. என் நிலைமை இப்படி இருக்குது, பயப்படாதே. நான் இவ்வளவு கடல் பிரச்சனை, பயப்படாதே. ஒரு நாள் ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருந்தால் உன் கடல் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அநேகருக்கு கொடுக்கிறவரா உன்னை வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்ற தீர்க்கதரிசனமான வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசம். சில பேருக்கு அவிசுவாசம், எப்ப பார்த்தாலும் நடக்குமோ நடக்காதோ நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாவற்றையும் குறித்து தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்தி அப்ப புத்தி கெட்டாத சமாதானத்துக்குள்ள வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவ போடு பாருங்க. ஃபர்ஸ்ட் பயப்படுகிறவங்களும் என்னது அவிசுவாசம். இயேசு ஏற்றுக்கொண்டா போங்க, என்ன ஏற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சில பேர் உண்மையிலே பசு தோல் போர்த்திய புளியாக நிறைய பேர் அவிசுவாசம். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை பத்தி கேட்டனா இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா? வணங்கு வா ஜெகத்து ஓடி ஓடி வணங்கி சும்மா கிடையாது. சுவிசேஷம் சொல்றது நம்மளை கூப்பிட்டு உட்காந்து கொஸ்டின் கேட்பான். அப்ப அவன் கொஸ்டினை வந்து என்ன செய்யணும்? நிவர்த்தி ஆகணும். அதுதான் சுவிசேஷம். சும்மா கிடையாது. நம்மள பைபிள் என்ன சொல்றதுன்னு கேட்பான். இயேசு யாருன்னு கேட்பான். அவனை எப்படி வெளிப்படுத்துவேன்? இதெல்லாம் சொன்னா வாய முடிப்பான். இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. நான் சொல்றதுல ரெக்கார்ட்ல இருக்கு. ரிக்வேதத்துல இருக்கு, ஞானதீப புஸ்தகத்துல இருக்கு, அப்புறம் அகத்தியர் புஸ்தகத்துல இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா இவங்க வந்தவங்க மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு இதெல்லாம் யாரு குறிக்குது சொல்லுங்க? யாரு குறிச்சது? இதுதான் ரகசியம். இந்த ரகசியம் தெரியாதபடிக்கு இவங்க நோக்கம் என்ன? நம்ம கேட்ட நோக்கம் என்ன? அதெல்லாம் மற்றதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவாரு. உங்களுக்கு கார் வேணுமோ, பங்களா வேணுமோ, வீடு வேணுமோ, வாசல் வேணுமோ, படிப்பு வேணுமோ, எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சப்பட தரிசனம் நிறைவேறணும். அவன் யார்? அவன் வாலிபன் தான். தரிசனம் நிறைவேறணும். கொஞ்சம் அமைதியா இருக்கணும். தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா?
நான் கூட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன். இது தரிசனம். தரிசனம் நிறைவேறணும்னா கொஞ்ச நாள் தான் செய்யணும், அமைதியா இருக்கணும், நம்பிக்கை அற்று போகிற அளவுக்கு இருக்கும். அதனால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்றால் எப்படி மேகம் எப்படி இருக்கும்? கும்பலா. அப்படியே நீங்க பாத்தீங்களா, காலையில பாத்தீங்களா, வெள்ளை மேகம் அப்படியே கும்பலா இருக்கும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற எவ்வளவோ பாவம் நம்மளை சுற்றி நெருங்கி நின்று கொண்டிருக்குது. டச் பண்ணலாமான்னு சொல்லி நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உண்மையான தேவ பிள்ளை நான் பாவம் என்னை அல்லேலூயா கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன். அவன் வல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை, எனது பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். சொல்லலாம், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லபடிப்பவர் செயல் போல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லிடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்ல விட்டு உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடி. எல்லாரும் சிரிச்சு பேசினே வாங்க சிஸ்டே போய்க்க சிஸ்டே நான் கேட்டு சொல்லவே கூடாது. நெருப்பு மாதிரி இருக்கணும். உங்களை பார்த்த உடனே அப்பா இவங்களும் ஐயோ நெருப்பிடாதுன்னு சொல்லு. பாட்டு பண்ணல அக்கினி நெருப்பாய் அது பேசவே கூடாது. அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க திட்டின காரணம் அதுதான். பேர சொல்லக்கூடாது. உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரும். ஒரு மாதிரியா இருக்காரு. என்ன ஒரு சாம்பிளா இருக்கணும். உன்னை பார்த்தா சாம்பிள் சொன்ன அந்த பொண்ணு பத்தி அதான் சாம்பிள். எங்க சர்ச்சில் அருமையான பொண்ணு, ஜெபினா ஜெபிக்கும் அப்படின்னு குட் கேர்ள் அப்படி சொல்லணும். நான் சொல்லணும் சாட்சி. உங்களை பத்தி எத்தனை பேர் தெரியல நான் சொல்றேன். நிறைய சொல்லுவேன். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஸ்கிரீன் பிரிண்ட்ல ஓட. எனக்கு சொல்லலாம் கூட எல்லாம் தெரியும் எனக்கு யாரெல்லாம் என்னென்ன பண்றீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையை விசேஷமா சொல்லுகிறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறது. செல்போன் வந்துட்டா இந்த இன்ஸ்டாகிராம்ல எவன் கண்டுபிடிச்சாங்க. வசனம் அனுப்புனா வேற வேற வசனம் மட்டும் அனுப்புறீங்க. வசனத்தை பார்த்து எது கஷ்டமா இருக்கு. மற்றதெல்லாம் போட்டு பாட்டு எனக்கே பாட்டு வந்துருக்கு நிறைய பாட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் நான் கூட இப்போ நிறைய அனுப்புறதை கட் பண்ணி எனக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறேன். நானே கட்டலாம். இவங்க தொல்லை பதிலுக்கு அனுப்புறாங்க பாட்டு. அது வேணாம், சொல்ல வேணாம். அடுத்தது கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் ஆமா கந்தகமில கடலிலே பங்கடைவார்கள். இதுதான் சத்தியம். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் சிறுவனச்சின் இயேசு நிக்கவே இல்லை. என்ன வரப்போறாரு, ராஜாதி ராஜாவா, கிங்காத கிங் வரப்போறாரு. வரும்போது எவனும் முன்னாடி நிக்கவே முடியாது. நான் அப்படி டக்குன்னு வரும்போது ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படுகிறேன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான். நானும் சர்ச்சுக்கு போயிருந்தேன். எங்க இயேசு ராஜனுக்கு சபைக்கு போனாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3.5 வருஷம் உனக்கு என்ன உபத்திரவ ரத்த சாட்சியா நீ மறிச்சாதான் பரலோகம் போக முடியும். நான் ஒன்றும் பைபிள்ஸ் எல்லாம் எடுக்கல. அதெல்லாம் எட்ட ஒருத்தர் வரமாட்டேங்க சர்ச்சுக்கு. ஆனால் நீ மேலாட்டம் உனக்கு சொல்லி தேன் தடவி கொண்டு போறேன்.
இவங்க ஆண்டவருக்கு இன்னொரு ஓரம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டால கூட அவர் மதிக்கல, நம்மள தான் மதிக்கிறார். இவங்க இவ்வளவு தேவை பண்ணாங்களா மோசடிஸ் எல்லாம், இவங்களாம் நமக்கு பின்னாடி தான். இது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து வந்ததுனால நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் மேன்மையை கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட உட்காரும்படி ஆளுகை செய்ய முடியாத கர்த்தர் வைத்திருக்கிறார். இவங்களாம் உட்கார முடியும். இயேசப்பா பக்கத்துல யார் உட்கார முடியும்? நம்ம தான் உட்கார முடியும். புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை பழைய ஏற்பாட்டு விசுவாசி உட்கார முடியாது. புதிய வானம், புதிய பூமி, புதிய சுயம், புதிய எருசலேம், 4 வாசஸ்தலம் இருக்குது. அதே மாதிரி கீழே அக்கினியும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல், அகாதமான பாதாளம் இருக்குது, இருளான காரியம் இருக்குது. அங்க ஒரு 4 இருக்குது. இந்த 4க்கு போறீங்களா, இந்த 4க்கு போறீங்களா, உங்க கீழே தான் நிரூபிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க பயப்பட காட்ட சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து சொன்னா அப்படிப்பட்ட தெய்வம், உலகமே கொண்டாடப்படுகிற ஒரு தேவன், உலகமே கொண்டாடப்படுகிற தேவனை நம்ம ஜனங்க என்ன ஆயிட்டாங்க இன்னைக்கு? சிறையாக்கி முத்தம் கொடுத்துக்கணும், இது பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கணும், எல்லாம் செய்யறாங்க. அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும். இயேசுநாதர் எப்படிப்பட்டவர்? பயப்படத்தக்கவர், பரிசுத்தமானவர். அவரை மாதிரி யாராவது சேலஞ்ச் பண்ணி சொல்லி பார்க்கலாம், எந்த கடவுளாது இயேசுவை போல பரிசுத்தமான கடவுள் யாராவது சொல்லி பார்க்கலாம்? கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசி போல இருந்து ஊழியத்தை செஞ்சு சித்தர்கள்லாம் போட்டு எல்லாம் போயிருக்கிறாரு. வேற யாராவது செஞ்சிருக்கலாம் ஊழியத்தை? பாவிகளை ரட்சித்து இருக்கிறாரு, கண்ணு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? பர்வீன் சுல்தானா அவங்க சொல்றாரு கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க இயேசுவை பத்தி பேசினாங்களா, ஐயோ பாப்பா அவரை மாதிரி ஒரு எதுன்னு அவங்களே சொல்றாங்க, வேற்று மருத்துவர்கள். நாம நான் பயிர் படிச்சுக்கலாம். அப்படியே எத்தனை பேர் காலைல பயிர் படிச்சு? இவ்வளோ பேர்ல 4 பேர் தான் கை தூக்குது. எனக்கு இவ்வளவு மனசு வேதனைண்டா ஏசப்பா எப்படி இருக்கும்? ஆனாலும் உங்களுக்கு திரும்ப தராரு. திரும்ப எழுத்தமா கொடுக்குறாரு. காலம் நாட்கள் பொல்லாதபடியா காலத்தை பிரயோஜனப்படுத்திங்க. சும்மா வீணெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை இல்லையா, தேவசமத்துல உட்காரு. வேலை இல்லையா, பைபிள் படி. வேலை இல்லையா, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடுகளை போடும், என்னை எடுத்து வல்லமையா பயன்படுத்தும், என்னை ஊழியக்காரோட மாத்தணும் கேட்காத. உங்களுக்கு உகந்த ஒரு பாத்திரமா என்னை வணந்து கொள்ளும் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் இந்த வாரம் போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய போறீங்க தெரியல. நான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு. உன் நோக்கம் எதுவா இருக்கும்? கட்ச ஒரு அசத்தில் முடிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14 வாசிங்க, முடிச்சிடு. அவ்வளவுதான். 14-24 வரைக்கும். ஆகையால் பண்ணவும் ஏதாவது 1 தீமோத்தேயுவா நிறைய வரும். 1 தீமோத்தேயு 5:14. சரி, 2 தீமோத்தேயு 3:10 வாசிங்க. போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் நன்றா அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பத்தை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவோ துன்பத்தை சகிச்சாலும் வேணா ஆண்டவரே என்னை விட்டுருங்க ஆண்டவரே தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க. எப்படியாவது நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்ற போறாரு, என் கண்ணீருக்கு பதில் சொல்ல போறாரு. தைரியமா கிடக்கு. எங்க அப்பா தானே நீங்க, ஏன் என் கண்ணீருக்கு பதில் சொல்ல மாட்டேங்க? அங்க சண்டை போடணும். அங்க சொந்த படத்தை விட்டுட்டு நான் போறேன், எனக்கு வானம் அப்படின்னு போ. அதில் போனீங்கன்னா இன்னும் இருக்கிற நல்ல வாழ்க்கை கெட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் திரும்ப சொல்றேன், ஏசப்பா கிட்ட இருக்கிற ஒரு கிருபை, ஒரு இரக்கம், ஒரு ஆசீர்வாதம் யாருக்குமே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? 2-3 பேர் மட்டும் யாராவது ஏவப்பட்டவர்கள் ஜெபம் பண்ண போறீங்க. இந்த வார்த்தை நோக்கம் எங்க இருக்கணும்? பரலோகம் தான் என் பேச்சு. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் கை கொடுத்து பார்க்கலாம். நான் இவ்வளவு பரிசுத்தமா இருப்பேன். நீ சினிமா பார்க்க மாட்டேன், நாடகம் பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன்,
கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படாது. இயேசுவே, நீங்க விக்கிர காட்சியெல்லாம் பார்க்க மாட்டேன், உண்மையே நம்பி இருப்பேன், உமக்காக வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன். பரலோகம் திறந்தீரையா,
கர்த்தர் கைகளை பார்க்கிறார். சாதாரணமா ஒருத்தரை பார்த்து இயேசு நல்லவர் சொன்னாலே ஒரு ஊழியர் தான். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் சொன்னாலே ஒரு ஊழியர் தான். இயேசு உங்களை குணமாக்குறார் சொன்னாலே ஒரு ஊழியர் தான். இயேசு உங்களை விடுதலையாக்குவார் சொன்னாலே ஒரு ஊழியர் தான். இவர் ஜிபா போட்டு ஊழியம் செய்ய அவசியம் இல்லை. இது உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. என் பேச்சை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நான் மக்கள் ஒரு நெருப்பாய் இருக்கத்தக்கதாக, என்னை கண்டு நீர் சந்தோஷப்படுகிறதுக்கு தக்கதாக, மகிமையின் நாளை என்னை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க ஆண்டவரே. அதற்காகத்தாம்பா தாயின் கருவில வேறு பிரிச்சிருக்கீங்க. அதனால்தாம்பா தாயின் கருவில என்னை கர்த்தாவை தொட்டிருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு நாம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெபம்